இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்திருக்குது. அந்த தகவல் தான் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனே கிடையாது, தேர்வு இல்லாமல் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு மினிமம் 8th டிகிரி வரைக்கும் படிச்சிங்க எல்லாத்துக்குமே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் ஆன் பண்ணி யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இது போன்ற ஃப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கார்பரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 345 வேகன்சி பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதுக்காக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர் அசிஸ்டண்ட்டு, உதவியாளர், அதே மாதிரி லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 345 வேகன்சியில் மெடிக்கல் ஆஃபீஸராக 60 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா இது 60 போஸ்டர், இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா இதுலேயும் 60 வேகன்சி, இதெல்லாம் நான் 240 வேகன்சி வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து நர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎன்எம்மில் உங்களுக்கு 88 வேகன்சியும், எக்ஸ்ட்ரா டெக்னீஷியன் 6 வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரப்பியில் உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் 3 வேகன்சி, சோசியல் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, சீனியர் லேப் டெக்னீஷியனில் 1, ஸ்டோர் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்ஸ் படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், நீங்கள் 12th படிச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஜுவாலஜி பாட்னி இதெல்லாம் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சோசியல் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் லேப் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லேபரேட்டரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 40 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா 50 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிவ் ஸ்டாஃபில் 45 இயர்ஸுக்குள்ளே உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சீனியர் லேப் டெக்னீஷியன்லாம் 40 இயர்ஸு, லேப் பார்த்திங்கன்னா ஸ்டோர் அசிஸ்டன்ட் 40 இயர்ஸு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 60,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 18,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000 சம்பளம், சப்போர்ட்டிவ் ஸ்டாஃபுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 சம்பளம், சோசியல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 23,800 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் இதான அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துக்கிறேன், டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 2/4/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/4/2025 பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் இது போன்ற தகவலாம் வரும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.